என்னுடைய சமாதானத்தையே கொடுத்திருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் அந்த பட்டணத்துக்கு வரைக்கும், அந்த சபைக்கு முழுதுக்கும், தான் குடும்பத்துக்கு முழுதுக்கும் அந்த சமாதானம் தான் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். அந்த சமாதானத்தை சில நேரத்துல கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏதாவது நீங்க பாப்பீங்கன்னா, ஒருவேளை தீத்து 3:2 பாருங்க, ஒருவனையும் சபியாமலும் அப்படின்னு இருக்கும். போதுமான அளவு யாவரிடமும் சமாதானமா இருக்கவும். இந்த வார்த்தையின்படி நீங்க எப்போ செயல்படுறீங்களோ தகப்பனுடைய சாயல்ல உங்களுடைய சமாதானம் இன்னும் நிறைவா உங்களுக்கு தருவாரு. மற்றவர்களுக்கும் அந்த நிறைவான சமாதானத்தை கொடுக்கிற ஒரு லெவலுக்கு தான் உங்களை கொண்டு போவார். ஒருவனையும் சபியாமலும். நீங்க நியாயப்படி அன்று கல்லெறியணும் அப்படின்னு சொன்ன மக்கள் எல்லாம் கூட தகப்பன் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு, நேசிக்கிறாரு, சமாதானத்தை கொடுக்கிறாரு. இதே போல தகப்பனோடு நேரத்தை செலவிடும் போது அவருடைய சமாதானத்தை இன்னும் நிறைவா நம்மளுக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஒருவனையும் சபிக்காமலும் தகப்பனுடைய அந்த சாயலிலே நம்ம வளர்ந்து தகப்பனோட நேரத்தை செலவிடும் நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்.